வணக்கம், வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு நான் போட்டுட்ருக்கேன். பணம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு அரசியல், மிகப்பெரிய அரசியல் பிரமுகர், அவர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், இப்போது எம்பியாகவும் இருக்கிறார். அவர் சொன்னது வார்த்தை பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். வெற்றி அப்படிங்கிற இலக்கை அடையும் வரை பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரிக்கு யாருமே போகிறதில்ல. டிப்ளமா முடிச்சிருந்தாலும், பிஏ முடிச்சிருந்தாலும், பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும், பிகாம் முடிச்சிருந்தாலும் ஐடி கம்பெனியில் போகணும், கேபில் போகணும், போயிட்டு இறங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க. பிஸ்னஸில் தாங்க சம்பாதிக்க முடியும். பிஸ்னஸில் கடலில் நீச்சல் அடிச்சுட்டு போயிருக்க மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் நீங்கள் வாட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்க. வேலைக்கு போனீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டட் இன்கம்குள்ளே தான் நீங்கள் செலவு பண்ணணுங்க. ஒரு காருக்கு நீங்கள் பெட்ரோல் அடிச்சிங்கன்னா கூட ஏடிஎம்மில் ட்ராப் பண்ண பணம் காணாமல் போயிருங்க. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் ஒரு பிஸ்னஸ் ஐடியா அப்படிங்க என்ன அப்படின்னா, ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மெயின் ரோட்டில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ஆஃபீஸ், ஒரு 8க்கு 10, 5க்கு 5 இருந்தால் கூட போதும். ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர், ஒரு 4 சேர், ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி போட்டிங்கன்னா தினந்தோறும் என்னுடைய மதிப்புப்படி தினந்தோறும் ஒரு 5000 ரூபா வரை நீங்கள் சம்பாதிக்கலாம். எல்லாமே இன்றைக்கி ஆன்லைன், கம்ப்ளீட்டாகவே எல்லாமே ஆன்லைன். அரசாங்கமே இ சேவை மையங்கள் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்குங்க. டிஎஸ்எல்ஆர்னு ஒரு ஃபார்ம் இருக்குங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப அதை கேட்பாங்க. அது நீங்கள் இதில் போனீங்கன்னாவே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஆனால் நெட் சென்டரில் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரை சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சங்கடம் பார்க்காம ஒரு 2 லட்ச ரூபா முதலீடு பண்ணால் மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். எல்லாமே ஆன்லைன். அது போக அது சார்ந்த ஒரு இடத்துல போய் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டிங்கன்னா நிறைய பிஸ்னஸ் நம்ம அந்த இடத்துல இருந்து உட்காந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது சம்மந்தமான ஆலோசனை உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.